அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா H1B விசா கிடைக்கிறது இவ்வளவு கஷ்டமாகும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பலருக்குமே அமெரிக்கா போகிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீமாகவே மாறிடுச்சு. இந்த நேரத்தில் 2027க்கான H1B விசா ரெஜிஸ்ட்ரேஷனில் சில முக்கியமான அப்டேட்ஸ் வெளியாகி இருக்கு. அதில் முக்கியமான ஒரு 6 விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ஆரிஜின் CEO என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட பிள்ளைகளை அமெரிக்காவுக்கே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதனால் இப்படி சொல்லியிருக்காரு, அதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஆரிஜின் CEO ஒரு எமோஷ்னலான போஸ்ட்டை போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு சோகமான பேக்ரவுண்டும் கூட இருக்குது. சுமார் 30 வயசான ஒரு இளம் இந்தியர் அமெரிக்காவில் விசா ப்ராப்ளம்ஸில் சிக்கி பல மாதங்கள் ஸ்ட்ரெஸ்லேயே வாழ்ந்திருக்காரு. கடைசியாக ஒரு விபத்துலேயே அவர் உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம்தான் அந்த CEO இந்த விஷயத்தை குறிப்பிட்டு இப்படி ஒரு மெசேஜே போட்டிருக்காரு. இப்போ அமெரிக்காவில் H1B விசா கிடைக்கிறது லிட்ரலி ஒரு லாட்ரி மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொல்கிறது என்னென்னா, H1B லாட்ரி சிஸ்டத்தில் 3ல் ஒருத்தருக்கு தான் இப்போலாம் சான்ஸே கிடைக்குதாம். மீதம் இருக்கிற 2 பேருக்கு ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிறதே தெரியலை. அமெரிக்காவில் படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கவலையாகவே மாறி இருக்கு. படிப்பு முடிஞ்சதும் இந்தியாவுக்கு திரும்பி வரவும் முடியாமல், அங்கேயே க்ரீன் கார்டு வாங்குறதுக்காக பல ஆண்டுகள் காத்திருக்கவும் முடியாமல், நடுவில் சிக்கிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் தான் அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பல இந்திய இளைஞர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் அந்த CEO ரொம்ப வேதனையோடு சொல்கிறாரு. உங்கள் பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு போன்னு சொல்லாதீங்க, ஒரு அன்சர்டனிட்டிக்குள்ளே அவங்கள தள்ளாதீங்கன்னு சொல்கிறாரு. இதற்கிடையில் ஒரு முக்கியமான டேட்டா கூட வெளியாகியிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விசா அப்ரூவல்ஸ் பார்த்தீங்கன்னா 69% குறைஞ்சிருக்கு. 2025 ஜூன் மற்றும் ஜூலை இந்த மந்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக 12,776 F1 ஸ்டூடெண்ட் விசா மட்டும்தான் நம்ம இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுவே நம்ம 2024 எடுத்துக்கிட்டோன்னா அதே காலகட்டத்தில் 41,336 விசா வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அப்ரூவல்ஸில் 3ல் 1 பங்கு அளவுக்கு இப்போ குறைஞ்சிடுச்சு. ஆக இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் தற்போது அமெரிக்காவில் இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த H1B விசா 2027க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதில் 6 முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். 2027ஆம் ஆண்டுக்கான விசா ரூல்ஸில் அமெரிக்க அரசு சில பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் கொண்டுட்டு வர போகிறாங்க. அது நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொரு மாற்றமாக பார்க்கலாம். முதல் மாற்றம் வெயிட்டட் செலெக்ஷன் சிஸ்டம். இதுவரைக்கும் ரேண்டம் லாட்ரி சிஸ்டம் தானே இருந்தது. ஆனால் இனிமேல் ஹை சேலரி ஆஃபர் கொடுக்கப்படக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி கிடைக்கும். அதாவது ஒரு கம்பெனி உங்களுக்கு அதிகமான சேலரி ஆஃபர் கொடுத்தா மட்டும்தான் விசா செலெக்ஷனில் உங்களுக்கான சான்ஸ் அதிகமாகும். இதைத்தான் வெயிட்டட் செலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது மாற்றம் ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை குறைக்கிறது. முன்பு ஒரே கேண்டிடேட் பல கம்பெனிஸ் மூலமாக மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போடுறது வழக்கம். இதனால் ஜென்யூனான அப்ளிகன்ஸ்க்கு சான்சஸ் குறைஞ்சிருந்தது. ஆனால் புதிய ரூல் படி பார்த்தோன்னா 1 பாஸ்போர்ட் 1 என்ட்ரி அப்படிங்கிற முறை வரப்போகுது. உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் அடிப்படையில் ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் லாட்ரியில் செல்லும். 3வது மாற்றம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். H1B ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அமெரிக்க அரசு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அதே நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏஜென்ட்ஸ் அது போக மிடில் மேனை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். 4வது மாற்றம் ஸ்டெம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்வான்டேஜ். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியான துறைகளில் படித்தவங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கலாம். அமெரிக்காவுக்கு தற்போது தேவையே என்னென்னா ஹை ஸ்கில்டு டெக் ப்ரொஃபஷனல்ஸ் தான். சாதாரண தொழிலாளர்கள் அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு ஸ்டெம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. 5வது மாற்றம் விசா ரெனிவல். முன்பு விசா ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் இப்போது சில கேட்டகரிஸ்க்கு அமெரிக்காவிலேயே விசா ரெனிவல் செய்யக்கூடிய வசதி கொண்டு வரப்பட இருக்குது. இதனால் ஜாப் லாஸ் பற்றின ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். 6வது க்ரீன் கார்டு பேக்லாக். H1B விசா கிடைச்சாலும் அமெரிக்காவில் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கு க்ரீன் கார்டு தேவை. ஆனாலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஒரு இந்தியர் க்ரீன் கார்டு வாங்கணுன்னா பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு. இந்த பேக்லாகை குறைக்கிறதுக்கு சில ரிஃபார்ம்ஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுது. ஆக இந்த விஷயங்களை தான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் முக்கியமான 2 அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா,
ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஹை சேலரி ப்ரியாரிட்டிங்கிறது. அமெரிக்க தொழிலாளர்களோட வேலைவாய்ப்பை பாதுகாக்கிறதுக்காக ஹை ஸ்கில் இருக்கிற ஹை சேலரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட்டட் செலெக்ஷன் சிஸ்டம் மூலமாக தான் தேர்வு நடக்கும். ரெண்டாவது விஷயம் கூடுதலான ஃபீஸ். ட்ரம்ப் நிர்வாகத்தோட அந்த புதிய ரூல் கொண்டு வந்தாங்க இல்லையா, H1B விசாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு அதாவது சுமார் 83 லட்சம் ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுது. இது பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அப்படின்னா 2025 செப்டம்பர் 21க்கு அப்புறமா ஃபைல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அப்ளிகன்ஸ்க்கு எல்லாமே இது பொருந்தும். ஆனால் F1 ஸ்டூடெண்ட் விசா ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணும்போது இந்த ஃபீலேருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2027ஆம் ஆண்டு H1B விசா ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 4லேருந்து இந்த மந்த் 4லேருந்து தான் தொடங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி அன்னைக்கு முடிவடையுது. அதாவது இதை விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த இடைப்பட்ட 15 நாட்கள் மட்டும்தான் டைமு. மார்ச் 31, 2026 இந்த மந்தோட எண்டுக்குள்ளே செலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அறிவிச்சிடுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா USCIS ஆன்லைன் அக்கௌண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. விண்ணப்பதாரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் $215 பதிவு கட்டணம் செலுத்தணும். பதிவு பண்ணுறதுக்கு முன்பு விண்ணப்பிக்கக்கூடிய நிறுவனம் தனது ஆன்லைன் கணக்கை USCIS ஆன்லைன் அக்கௌண்ட்டை வந்து முறையாக உருவாக்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆன்லைன் கணக்கு இல்லாத நிறுவனங்கள் ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட்டை உருவாக்கணும். இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19 வரைக்கும் மட்டும்தான் யூசர்ஸ் விவரங்களை வந்து அதில் இன்புட் கொடுத்து கட்டணத்தை செலுத்த முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு விண்ணப்பதாரர் H1B மனுவை வந்து தாக்கல் பண்ண முடியும். அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை விட அதிக அனுபவம் கொண்ட நிபுணர்களுக்கு தான் அமெரிக்காவில் வந்து இனி மவுசு அதிகம். அமெரிக்கா போகிறத பார்த்தா வெளியிருந்து பார்க்கும்போது நல்லா பளபளப்பாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். நீங்கள் H1B விசாவில் போனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அங்கே வந்து வேலை பண்ண முடியாது. அவங்க ஒரு டிகிரியை முடிச்சிருந்தாலும் வீட்டில் தான் இருக்கணும். இது ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தையும் மன நிம்மதியையும் கண்டிப்பாக பாதிக்கும். ஒருவேளை கம்பெனி உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா வெறும் 60 நாளில் நீங்கள் வேறு வேலையை கண்டிப்பாக தேடணும், இல்லைனா நாட்டை விட்டே வெளியேறணும். 20 வருஷம் அங்கே வாழ்ந்திருந்தாலும் கூட இதுதான் அங்கே ரூல். அங்கேயே பிறந்து வளர்ந்த இந்திய குழந்தைகள் அவங்களுக்கு 21 வயசு ஆகும்போது அவங்களுடைய விசா ஸ்டேட்டஸ் மாறிடும். அப்போ அவங்க தனியாக விசாவுக்கு போராடணும். இதை பற்றிலாம் பலரும் யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அமெரிக்காவே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. உலகம் ரொம்பவே சின்னதாயிடுச்சு. இன்றைக்கி இந்தியாவிலேயே பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் கிடைச்ச அதே சம்பளம் அதே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்தியாவிலேயே பல இடங்களிலும் கிடைக்குது. அந்த CEO சொன்ன மாதிரி உங்களோட வாழ்க்கையை ஒரு லாட்ரி சீட்டில் வந்து அடமானம் வைக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே சிறப்பான திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜெயிக்கலாம். அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற விசா நெறிமுறைகள், அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள், சமூக பாதுகாப்பு இதையெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுத்துக்கோங்க. Subscribe to One India and never miss an update.